இன்றைய கதைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டது சம்பந்தமாகவும் அதுக்கு பிறகு அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட ஒரு சில கருத்துக்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு கைது நடந்தது தென்னிலங்கையில் ஊடகங்களில் பரப்பப்படுற இல்லாட்டி அரசியல்வாதிகள் சொல்கிற ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், புலம்பெயர் தமிழர்கள் தான் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்க. புலம்பெயர் தமிழ் புலிகளை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த அரசாங்கம் இந்த மாதிரியான கைதுகளை செய்து வருதுன்னு சொல்லி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டதுக்கு பின்னால் இருக்கிறதும் வேறு யாரும் கிடையாது, புலம்பெயர் புலிகள் தான். அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு கைதை செய்திருக்கு என்ற மாதிரியான ஒரு கதை அந்த மாதிரியான ஒரு விஷயம் இன்னைக்கு ஊடகங்கள்லையும் அதிகம் பேசப்படுறதை நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு முதல்ல பிள்ளையான் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் அவர் கைது செய்யப்பட்டது கிழக்கு மாகாணத்தினுடைய கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் படுகொலை செய்யப்பட்டது சம்பந்தமா. அதுக்கு பிறகு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாகவும் அவர்கிட்ட சில விசாரணைகள் நடத்தப்பட்டது சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். சிஐடிக்குள்ள என்ன நடக்குதுன்றது எங்களுக்கும் தெரியாது, இப்படி கத்தி கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் தெரியாது. ஆனால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதுக்கான காரணமா சொல்லப்படுறது வெளிநாடுகளில் இருக்கிற ஒரு புலம்பெயர் தமிழர்கள் சொல்லி அடையாளப்படுத்தப்படுற ஒரு சில அரசியல்வாதிகளினுடைய பார்வையில் வேற மாதிரி தெரிகிற நபர்களை திருப்திப்படுத்துறதுக்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் என்ற மாதிரி ஒரு கதை சொல்லப்பட்டிருந்தது. டக்ளஸ் தேவானந்த அண்மையில் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகள் பாதாள குழுவினுடைய தலைவன் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபருக்கும் அவருடைய குழுவுக்கும் எப்படி போனது என்றதை பற்றின விசாரணைகளுக்கு சொல்லி டக்ளஸ் தேவானந்தா கூப்பிடப்பட்டிருந்தார். அந்த கேள்விக்கான உரிய ஒரு பதிலை கொடுக்கிறதுக்கு தவறி இருக்கிறார் என்ற காரணத்தினால கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது. அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமா இதுவரைக்கும் டக்ளஸ் தேவானந்தா தரப்பிலிருந்தும் ஒரு தெளிவான பதில் இதுவரைக்கும் கொடுக்கப்படலை. ஆனால் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கைதுக்கு பின்னால் இருக்கிறதும் புலம்பெயர் தமிழர்கள், புலம்பெயர் புலி ஆதரவாளர்கள் என்ற மாதிரி பேசப்பட்டிருந்தது. கடற்படையினுடைய முன்னாள் தளபதி கைது செய்யப்பட்டிருந்தார். தமிழ் சிங்கள மாணவர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம், சில இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம், திருகோணமலையில் இருக்கிற கடற்படை தளம் ஒரு சித்திரவதை கூடமா பயன்படுத்தப்பட்டிருந்தது. அவருடைய காலகட்டத்தில் அந்த சம்பவம் நடந்திருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதுக்கு பின்னால சொல்லப்பட்ட காரணமும் புலம்பெயர் தமிழ் புலி ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துறதுக்கு நடந்திருக்கிற கைதுன்றது. உண்மையிலேயே இந்த அரசாங்கம் புலம்பெயர் மக்களை திருப்திப்படுத்தணுமா இருந்தா, இல்லாட்டி எல்லாரும் சொல்ற மாதிரி புலி ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துறதா இருந்தா போர்க்குற்றம் சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கும், இல்லாட்டி ஆரம்பிக்கிறோம் என்ற மாதிரியான ஒரு கருத்தையாவது சொல்லியிருக்கும். ஐக்கிய நாடுகள் சபையில நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் வெளிநாட்டு தரப்புகள் அது விசாரணை கூட கிடையாது, இலங்கையில் நடந்திருக்கிற போர்க்குற்றங்கள் சம்பந்தமா ஆதாரங்களை திரட்டுறதுக்கு வெளிநாட்டு விசாரணை தரப்பு பங்கு பெற்றப்படணும் சொல்லி ஒரு யோசனை நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதுக்கு கூட இப்ப இருக்கிற அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது. அதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லி ஆட்சிக்கு ஒரு சில மாதங்களுக்குள்ளே அந்த அறிவிப்பு வெளியாகி இருந்தது. கடத்தி காணாமலாக்கப்பட்ட நபர்கள் சம்பந்தமான கேள்விகளுக்கு இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்திட்ட ஒரு தெளிவான பதில் கிடையாது. இந்த முகாம்ல இந்த இடத்துல இந்த ராணுவ தரப்பிட்ட தான் ஒப்படைச்சம் என்று சொல்லி தெளிவான ஒரு பதில சில நபர்கள் கொடுத்திருந்தாலும், இதுக்கு முதல்ல அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள்ல கூட இந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய உறவினர்களையும் ஒப்படைச்சம் என்று சொல்லி தெளிவான சாட்சியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த முகாம்ல யார் இருந்தாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் கடைசி வரைக்கும் முன்வராம இருக்கு. காணாமலாக்கப்பட்டவங்களை பற்றின கேள்விகளுக்கு இந்த அரசாங்கத்தில் ஒரு தெளிவான பதில் கிடையாது. வெளிநாடுகளில் தடை விதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களையும் போர்க்குற்றம் சம்பந்தமா பேசப்பட்ட நேரங்களில் எல்லாம் அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாம இருக்கு. இந்த அரசியல்வாதிகள் சொல்ற மாதிரி உண்மையிலேயே புலம்பெயர் மக்களையும் புலம்பெயர் புலி ஆதரவாளர்களையும் திருப்திப்படுத்தணும் சொல்லி இந்த அரசாங்கம் நினைச்சிருந்தா செய்யறதுக்கு ஒரு எத்தனையோ வேலைகள் இருந்தது. இந்த மாதிரியான கைதுகளால புலம்பெயர் மக்கள் திருப்திப்படுறதுக்கு அதுல புலம்பெயர் மக்களுக்கு எதுவும் இருக்குன்னு சொல்லி நான் தனிப்பட்ட ரீதியில நினைக்கலாம். அந்த மாதிரியான கைதுகள் நடக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் எல்லாருமே சொல்ற ஒரு காரணம் என்று சொன்னா, பெரும்பாலான சிங்கள அரசியல்வாதிகள் சொல்ற ஒரு காரணம் என்று சொன்னா, புலம்பெயர் மக்கள் புலம்பெயர் புலிகளை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான கைதுகள் நடந்திருக்குன்னு சொல்லி. இப்ப அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் இல்லாட்டி கோட்டாபய ராஜபக்சவினுடைய வலதுகை மாதிரி செயற்பட்டவர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளுக்காக போதுமான சாட்சியங்கள் இருக்கின்ற அடிப்படையில் நாங்கள் கைது செய்திருக்கிறோம் சொல்லி போலீஸ் தெளிவா அறிவிச்சிருக்கு. 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட முடியும், இல்லாட்டி பிணை கொடுக்கப்பட்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் அவர் வெளியில் வர முடியும். விசாரணைகள் தொடர்ச்சியாக நடக்க போகுது. இன்னைக்கு விமல் வீரவங்ச ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் இதுதான், அடுத்ததாக கைது செய்யப்பட இருக்கிற நபர் கோட்டாபய ராஜபக்ச தான், சுரேஷ் சலையிட்ட சில விசாரணைகள் நடத்தப்பட முடியும், அதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவார். இதை அரசியலாக்குறதுக்காக இந்த அரசாங்கம் இந்த விசாரணைகளை திசை திருப்புறதுக்கான ஒரு முயற்சியா பயன்படுத்துது என்ற மாதிரி விமல் வீரவங்ச குற்றம் சாட்டி இருக்கிறார்.
சொல்லியிருக்கிறாரு. அதையும் தாண்டி சுரேஷ் சலைவை நியாயப்படுத்துறதுக்காக விமல் வீரவங்ச குறிப்பிட்ட ஒரு காரணம் என்று சொன்னா, அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்தவர் இல்லாட்டி புலனாய்வு பிரிவினுடைய முக்கியமான ஒரு நபராக இருந்த சுரேஷ் சலைவுக்கும் தமிழ்ச்செல்வனுக்கு பக்கத்தில் இருந்த நபருக்கும் கூட நெருக்கமான தொடர்புகள் இருந்திருக்க முடியும். தமிழ்ச்செல்வனுக்கு பக்கத்தில் இருந்த நபர் கொடுத்த ரகசியமான தகவலுக்கு அமையதான் அவர் இந்த இடத்துல தங்க போறார், இந்த இடத்துல இரவுல தங்குவார் என்று சொல்லி சொன்ன தகவலுக்கு பிறகு ஏர்போர்ஸுக்கு அந்த தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த இடம் துல்லியமா இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. தமிழ்ச்செல்வன் படுகொலை செய்யப்பட்டார். அப்ப தமிழ்ச்செல்வனுக்கு பக்கத்தில் இருந்த நபரோட சுரேஷ் சலை தொடர்பு வச்சிருந்தாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சா அவரும் புலிகளினுடைய ஒரு உறுப்பினர் என்ற மாதிரி எடுத்துக்கொள்ள முடியுமான்னு சொல்லி விமல் வீரவங்ச இன்னைக்கு வந்து கேள்வி எழுப்புறாரு. சஹ்ரான் ஹாஷிம் வந்து புலனாய்வு பிரிவினுடைய ஒரு உறுப்பினராக இருந்தவராம். இவரும் வந்து அதை ஏற்றுக்கொள்றாரு. அந்த காலகட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் இருந்த முக்கியமான புலிகள் அமைப்பினுடைய ஒரு தளபதியை கொலை செய்யறதுக்கும் சஹ்ரான் ஹாஷிம் ஒரு தகவலை கொடுத்திருந்தார். அந்த காலகட்டத்தில் இருந்து முக்கியமான தகவல்கள் எல்லாமே அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதுக்கமைய சில நபர்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு சஹ்ரான் ஹாஷிம் இந்த மாதிரி கடும்போக்குவாதமான ஒரு பாதையில பயணிச்சு கொண்டிருக்கிறார்னு சொல்லி கண்டுபிடிச்சது ராணுவ புலனாய்வு பிரிவு. அதை கண்டுபிடிச்ச நபர் கூட பிறகு கைது செய்யப்பட்டிருந்தார். அதெல்லாமே அரசியல் பழிவாங்கல் தான். இந்த மாதிரி நேர்மையா நாட்டுக்காக செய்யப்பட்டிருக்கிற நபர்களை வந்து பழிவாங்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற மாதிரி சில கருத்துக்களை வந்து சில விமர்சனங்கள் இன்னைக்கு விமல் வீரவங்ச பதிவு செய்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. இன்னும் ஒரு கதையும் இன்னைக்கு அவரால் சொல்லப்பட்டிருந்தது. இப்ராஹிம் சொல்லப்பட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய இல்லாட்டி மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பட்டியலில் வந்து இவருடைய பேர் உள்ளடக்கப்பட்டிருந்தது ஒரு காலகட்டத்தில். ஆனால் அவருடைய 2 மகன்கள் வந்து குண்டு தாக்குதல் நடத்தின முக்கியமான நபர்கள். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு ஃபேக்டரி வந்து குண்டு தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இப்போ அந்த ஃபேக்டரி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு. இதை தவிர இவருடைய வீட்டில் இவர்தான் கடும்போக்குவாதத்தை 2 மகன்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் என்றதுக்கான ஒரு சாட்சியம் இருந்ததாம். அவங்களுடைய வீட்டில் வேலை செய்து வந்த ஒரு பெண் வந்து அந்த சாட்சியத்தை கொடுத்திருந்தாங்களாம். அவங்க இப்ப வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சாட்சியமும் கிடையாது. இப்ராஹிம் வந்து வெளியில இருந்து கொண்டிருக்கிறார். அவங்களோட குடும்பத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற நகைகள், மாணிக்கம், இந்த மாதிரியான தங்காபரணங்கள் எல்லாமே அதே நாள்ல சுரேஷ் சலை கைது செய்யப்பட்ட அதே நாள்ல விடுவிக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் நாட்டுக்காக போராடின சலை உள்ள இருக்கிறார். இப்ராஹிம் சொல்லப்பட்ட நபர் 2 மகன்களையும் பயங்கரவாதிகளா மாற்றின ஒரு நபர் வந்து வெளியில இருந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு பின்னால இருக்கிறது அரசியல் தான், வேற எந்த காரணமும் கிடையாதுன்ற மாதிரி இவரும் அடிச்சு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு மனோ கணேசனும் ஒரு கதையை சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்த காலகட்டத்தில் ஷானி அபேசேகர, ரவி செனவிரத்ன இவங்களும் முக்கியமான பதவியில் இருந்த நபர்கள். சலைவை கைது செய்ய முடியுமா இருந்தா அவங்க 2 பேரும் கைது செய்யப்பட வேண்டிய நபர்கள் என்ற மாதிரியே மனோ கணேசனும் ஒரு கதையை சொல்லியிருந்தார். விமல் வீரவங்ச குறிப்பிடுறார். ஷானி அபேசேகர வந்து போலியான சாட்சியங்களை சமர்ப்பிக்கிறதுல திறமையான ஒரு நபராம். தனக்கு எதிராக கூட ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி தானே நம்புற மாதிரியான சாட்சியங்களை சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கிற நபர் தான் ஷானி அபேசேகர. இந்த விசாரணைகளையும் அவர் தான் திசை திருப்பி கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி இன்றைக்கு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. நேற்றைய நாளில் அருட்தந்தை சிறில் காமினி ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். அவர் சொல்ற முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முதல்ல மட்டக்களப்பில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம், அதுக்கு பிறகு அது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய புனர்வாழ்வளிக்கப்பட்ட அந்த பெயர்ல சொல்லப்படுற சில நபர்களால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்ற மாதிரி அது காட்டப்பட்டிருந்தது. அந்த விசாரணைகளை திசை திருப்புறதுக்காக ஒரு குழு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னால ஒரு பெரிய சக்தி இருந்தது. முன்னாள் சட்டமாதிபர் தபுலடி வேற சொன்ன மாதிரி இதுக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருந்திருக்க முடியும். இப்போதைக்கு சலை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு சந்தேக நபர் என்ற அடிப்படையில் இந்த கைது நடந்திருக்கு. குற்றவாளியா நிரபராதியான்றத நீதிமன்றம் தீர்மானிக்கும். இப்ப யாருமே தீர்ப்பு கொடுக்க முடியாது. ஆனா கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதை வந்து அரசியலாக்குறதுக்கு சில அரசியல்வாதிகளும் சில ஊடகங்களும் முயற்சி எடுக்கிறது வந்து தடுக்கப்படணும், இது நிறுத்தப்படணும் சொல்லி அருட்தந்தை சிறில் காமினி நேற்று நடத்தின ஊடக சந்திப்பிலையும் குறிப்பிட்டிருந்தார். சுரேஷ் சலைவினுடைய இந்த கைதுன்றது தொடர்ச்சியா இலங்கையில வந்து பேசுபொருளா இருந்து கொண்டிருக்கு. ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிற சம்பவமா மாறி இருக்கு. சர்வதேச ஊடகங்கள் கூட சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டுல அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு பெரிய சம்பவம் சம்பந்தமாக கைது செய்யப்படுறார் என்றது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். இதை தவிர ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வந்து 45 வெளிநாட்டு பிரஜைகளினுடைய உயிரும் காவு கொள்ளப்பட்டிருந்தது. நல்ல சர்வதேச ஊடகங்களையும் சலைவினுடைய கைதுன்றது பேசுபொருளா இருந்து கொண்டிருக்கு. இப்ப சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டிருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் எங்களுக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சது என்னன்னு சொன்னா, சேனல் 4 டாக்குமெண்ட்ரியில வந்து ஆசாத் மௌலானா சொன்ன ஒரு தகவல். தான் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்து கொடுத்தேன், சஹ்ரான் ஹாஷிம் குழுவுக்கும் இவருக்கும் இடையில ஒரு சந்திப்பு நடந்ததுன்றது. அந்த சந்திப்பு நடந்ததா இல்லையான்றது இதுவரைக்கும் நமக்கு தெரியாது. நேற்றைய நாளில் வெளிவந்த ஒரு தகவல்,
கிட்டத்தட்ட 102 சாட்சியங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு தொலைபேசி அறிக்கைகளும் பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது என்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் இலங்கையில் இருக்கவே இல்லை, இலங்கைக்கு வரவே இல்லை, மலேசியாவில் இருந்தார். அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு பயணம் செய்திருந்தார் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதுதான் பிரதானமான குற்றச்சாட்டா இருக்குமா இருந்தா, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் சலே இலங்கைக்கு வந்திருக்கிறார்ன்றதுக்கான ஆதாரங்கள் சிஐடி இருக்கா என்ற இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கு. அடுத்து கைது செய்யப்பட இருக்கிற நபர் கோட்டாபய ராஜபக்ச சொல்லி விமல் வீரவங்சவே சொல்லியிருக்கிறதும் முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. ஆனா அவர் சிங்கப்பூர்ல இருக்கிறார்ன்றதும் திரும்ப ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது. என்ன நடக்கும்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.